which we carry in our futures. So நான் இப்போ என்ன நினைக்கிறேனோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிறேன் அதை எல்லாத்தையுமே நான் என்னோட ஃபியூச்சருக்கு இல்லை எனக்கு தேவையான நேரம் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மெமரி. ஸோ அந்த மெமரி அப்படிங்கிறது நம்ம எல்லா நேரமுமே பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம நல்ல ஒரு பேச கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அண்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்குறது அண்ட் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ்க்காக அண்ட் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கிறது மெமரி. ஸோ இந்த மெமரி மூலிமா நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அண்ட் நம்ம லைஃப்பை வந்து சைக்காலஜிக்கலாகவும் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் அண்ட் சோஷியலாகவும் நம்ம போதனை பண்ணுறோம் அப்படின்றதான் ஃபர்தராக இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ மெமரியை நம்ம எந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த மெமரியோடைய ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேசிக்காக 3 ப்ராசஸ் வந்து இருக்குது. ஒரு ப்ராசஸ் வந்து அப்படின்னா என்கோடிங், இன்னொன்று ஸ்டோரேஜ், தென் ரெட்ரைவல். ஸோ என்கோடிங் ப்ராசஸ் மூலிமா நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா கேதர் பண்ணி வச்சுக்கோம். தென் அது சேம் லைக் கம்ப்யூட்டரில் நம்ம கோடிங் மூலிமா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி சிபியூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி நம்மளுடைய மெமரி கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே மெமரியில் போய் அந்த கோடிங்காக ஒரு பிக்சரைஸ் ஆகும், இல்லை ஒரு வேர்ட்ஸ் ஆகும், சவுண்ட்ஸ் ஆகும், இல்லை அது ஒரு நியூரல் கனெக்ட் ஆகும், நம்மளுடைய பிரெயினில் வந்து அது ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் வந்து என்கோடிங். அந்த என்கோடிங்கை நான் சொன்னீங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ப்ராசஸ். அந்த ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எப்படி வந்து அதை கேதர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கோடிங் மூலிமா நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் பண்ணி கொடுக்குறது நம்மளுடைய நீடட் டைமில் இதில் நமக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கில் தேவைப்படுற நேரத்தில் நம்ம அந்த ஸ்டோரேஜில் வந்து வைக்கலாம். லைக் ஸ்டாக் ஆஃப் புக்ஸ். ஸோ ஒரு லைப்ரரியில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஜேர்னலிங் பண்ணி அண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, பயாலஜி, சைக்காலஜி அப்படிங்கிற அந்த கேட்டகரிஸ் பண்ணி அதை வந்து அந்த புக் ஸ்டாக்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்கணும். ஸோ சிமிலர் டு தட் நம்மளுடைய பிரெயினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸ்லையுமே அதை வந்து தனித்தனியாக என்கோடிங் பண்ணி ஸோ இதுதான் வந்து இதுதான் இதோட இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங்காக வந்து ஸ்டோர் ஆகிடும். இதே நம்மளுடைய வேர்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னா அது ஃபோனமிக்ஸ். ஸோ நம்மளுடைய சவுண்ட்ஸ், டோன்ஸ், பிக்சர்ஸ் மூலியமா நம்மளுடைய எல்லா வேர்ட்ஸுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்கோடிங் அண்ட் ஸ்டோரேஜோடைய ப்ராசஸ். ஸோ ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து நம்ம ரிட்ரைவலில் கொண்டு போகிறோம். அந்த ரிட்ரைவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நம்மளுடைய ரிட்ரைவல் ப்ராசஸ் வந்து லாங் டர்மாக வந்து செயல்படுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஏன் நம்ம வந்து ரிட்ரைவலை வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பிகாஸ் நம்மளுடைய நம்ம பிஹேவியர்ஸ் அண்ட் நம்ம ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்மளுடைய சோஷியல் கேதரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ரிட்ரைவல் ப்ராசஸ் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய என்கோடிங் அண்ட் நம்மளுடைய ஸ்டோரேஜ் ப்ராசஸில் சேர்ந்த ஒரு விஷயத்தை நான் எந்த
இது எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 to 20 தான். ஸோ விச் மீன்ஸ் 20 to 30 செகண்ட்ஸ் தான் வந்து அந்த சென்சரி மெமரிஸ் எல்லாமே கேதர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்சரி இன்ஃபர்மேஷன்ஸ் சென்சரி மெமரியை நாம் என்கோடிங் ப்ராசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி என்கோடிங் அப்படிங்கிறது நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து கோடிங் ப்ராசஸ் நியூரல் கனெக்டிவிட்டியாக என்னுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி விச் மீன்ஸ் ஸ்டோரேஜ் பார்ட்டுக்கு வந்து கொண்டு போகுது. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெயின்டைன் ரிவர்சல். ஸோ இந்த மெயின்டைன் ரிவர்சல் அப்படிங்கிறது எதுக்காக வந்து நான் பண்ணுறேன்னா அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் 60 to 120 செகண்ட்ஸ் வரைக்கும் என்னால் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் நான் எப்போல்லாம் வந்து ரிவர்சல் பண்ணுறேன் அப்படின்றலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியானது மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி எதுக்காக வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா லாங் டேர்ம் மெமரியாக எனக்கு கனெக்ட் ஆகுது. லாங் டேர்ம் மெமரியாக எனக்கு கனெக்ட் ஆகுறதுக்கு அது லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெயின்டைன் ரிவர்சல் வந்து நான் பண்ணுவேன். ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரியில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எலாபரேட் ரிவர்சல் அப்படிங்கிறத பண்ணுவேன். விச் மீன்ஸ் நான் அந்த எலாபரேட் ரிவர்சல் வந்து இந்த மெயின்டைன் ரிவர்சல் பண்ணிங்கன்னா எலாபரேட் ரிவர்சல் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையுமே நான் கேதர் பண்ணி அதை நான் வந்து என்னோட ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் நீடட் டைம்ஸில் நான் அதை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த எலாபரேட் ரிவர்சல் வந்து பண்ணுவேன். இந்த இடத்துல நான் லாங் டேர்ம் மெமரியில் நான் அசோசியேட் பண்ண ஆரம்பிப்பேன். விச் மீன்ஸ் லைக் நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை அசோசியேட் பண்ணி நான் லேர்ன் பண்ணுவேன். நான் ஒரு வேர்ட் இப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது ரெட் கலர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அசோசியேட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸை லாங் டேர்ம் மெமரியில் நான் வந்து எலாபரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த எலாபரேட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் அண்ட் டைப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தியரிஸ். ஸோ இந்த தியரிஸ் ஆஃப் மெமரியில் மேஜராக 3 தியரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி ட்ரேசஸ் தியரி, தென் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி, லெவல் ஆஃப் ப்ராசஸிங் தியரி. மெமரி ட்ரேஸ் தியரி வந்து எல்லாமே நம்ம என்கோடிங் பண்ணிருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாமே லாங் டேர்ம் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து தடம் பதிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே மூணில் போய் தன்னுடைய காலை பதிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடையாளமாக அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அதை வச்சுக்கிறாங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரிஸுடைய ஃப்ளாக்ஸ் அண்ட் நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் வந்து அவங்க எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா அடையாளம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெமரிஸும் வந்து தன்னை அடையாளப்படுத்தணும் நம்மளுடைய பிரெயினில். ஸோ அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரேசிங் பண்ணிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய பேரை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இன்னொருத்தவங்களையுமே வந்து நமக்கு ஃபேஸ் சிமிலாரிட்டி வந்து நமக்கு இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா மெமரி ட்ரேசஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே எனக்கு ஃப்யூச்சரோ இல்லை ப்ரெசன்ட்லேயோ நான் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத மெமரி ட்ரேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மூலயமா மெமரி ட்ரேசஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த தியரியை வந்து நம்ம பார்க்கலாம். தென் இம்மிடியட் ப்ராசஸிங் மெமரி. ஸோ இந்த இம்மிடியட் ப்ராசஸிங் மெமரி இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் என்கோடிங் பண்ணுறோம், ஸ்டோரேஜ் பண்ணுறோம், தென் லாங் டேர்ம் மெமரியா விச் மீன்ஸ் ரிட்ரைவல் ப்ராசஸிங்காக நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா இம்மிடியட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்த சென்சரி இன்ஃபர்மேஷனோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இம்மிடியட்டாக நான் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா நான் அந்த மெமரியை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த தியரியில் வந்து சொல்லியிருக்கோம். எப்படி வந்து நான் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு நான் ஞாபகத்தை வச்சுருக்கேன். இப்போ பஸ் நம்பர் வந்து 21C அப்படிங்கிறது போச்சு அப்படின்னா அடுத்து வரது 64C. நான் வந்து ரெகுலராக அதை நான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் அதை டக்குன்னு நான் 21C வந்துச்சு அப்படின்னாலே அடுத்து 64 தான் வரும் அப்படின்றத நான் மைண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இமீடியட் மெமரி. இமீடியட்டாக நான் ஒரு
அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து சேர்த்து நான் வந்து சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவையும் நான் சொல்கிறேன், செகண்ட் ஸ்டான்ஸாவையும் நான் வந்து படித்ததை நான் வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த ரெட்ரைவர் பண்ணுறதுல ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து நான் பண்ணுறதுல வந்து லெவல் ஆஃப் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து தியரிஸ் ஆஃப் அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் மெமரைசிங், விச் மீன்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப், விச் மீன்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் மெமரைசிங் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 டெக்னிக்ஸ் மூலமா நாம் அதை லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் சங்கிங். சங்கிங் அப்படிங்கிறது நாம் ஒரு குரூப்பிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்டில் நம்ம சின்ன வயசில் நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா அதை வந்து அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் மெமரைசிங் டெக்னிக். ஸோ இந்த மெமரைசிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படிலாம் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும், விச் மீன்ஸ் அந்த இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷன் தான் தேவையில்லை அப்படிங்கிறது அண்ட் எந்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் ப்ரெசென்ட்டில் படிக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் எப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த மெமரைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெமரைசேஷன் டெக்னிக்ஸில் என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 5 டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து சங்கிங். ஸோ சங்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய வேர்ட்ஸை நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன், இல்லைன்னா ஒரு வேர்டை வந்து நான் படிக்கிறேன். விஷுவலைசேஷன் அப்படின்னு நான் ஒரு வேர்டை வந்து நான் படிக்கணும், அதை நான் மெமரைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த விஷுவலைசேஷனை நான் குரூப்பிங் பண்ணுறேன், விச் மீன்ஸ் நான் அதை பிரேக் பண்ணுறேன். இப்போ விஷுவலைசேஷன் அப்படின்னு நான் அதை பார்ட்ஸாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கடுத்து அதை கோடாக வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து சங்கிங். நான் ஒரு கோடாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்ட்ஸாக நான் பிரித்து அதை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன், மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் அந்த வேர்டை அந்த டெக்னிக்கில் நான் படிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி எப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பரை வந்து மெமரைஸ் பண்ணோம்னா 3 வேர்ட்ஸ் 3 நம்பர்ஸாக நம்ம இல்லை 5 நம்பர்ஸாக நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெமரி பிளேசஸ். இப்போ மெமரி பிளேசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அசோசியேட் பண்ணுறோம். இப்போது கேமரா அப்படிங்கிறது அது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அசோசியேட் பண்ணுவோம். கேமரா வந்து மோஸ்ட்லி செக்யூரிட்டி பிளேசஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வெட்டிங் அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டீச்சிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து கேமராவை மோஸ்ட்லி செல்ஃபி எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த இதெல்லாம் நான் வந்து பிளேசஸ் அந்தந்த பிளேஸோட அந்தந்த யூசஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து மெமரி பிளேசஸ். அண்ட் ரைட்டிங். ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நான் அதை வந்து நோட் டேக் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதான் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அதை கவனிக்கிறப்போ அதை நான் என்ன பண்ணுவேன்னா நோட் அவுட் பண்ணி வச்சுப்பேன், எழுதி வச்சுக்கிறது, மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே ரைட்டிங். இது மூலிமா என்ன ஆகும்னா நம்ம பார்க்குறப்போ திரும்ப அந்த பக்கத்தில் நம்ம வந்து திரும்பி பார்க்குறப்போ அன்றைக்கி நம்ம இதெல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எசென்ஷியல் திங். அப்போ வந்து நமக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியர் பண்ணிச்சோம், அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுதான் நடத்திருக்காங்க, இது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரைட்டிங். தென் மைண்ட் மேப்ஸ். மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ மைண்ட் மேப்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை வந்து இன்டர்லிங்க் பண்ணி அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஷார்ட்கட்ஸ் மூலியமா அந்த ஸ்கெமட்டிக்ஸ் மூலியமா நமக்கு வந்து ஒரு மென்டல் ரெப்ரசன்டேஷன்ஸ் மூலியமா ஒரு ஐடியேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது மூலியமாக நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் சில